முடியலங்க இங்கே நின்று பார்த்தாச்சு 10-15 நிமிஷம் ஒரு டாக்ஸி நிற்கல. ஆப்பிரிக்காவில் இருக்க லோக்கல் மார்க்கெட் இப்படி தாங்க இருக்கும். இந்தியா you Lebanon Satish this is a vlog for vlog you have a YouTube டக்கார் பிளாட்டோ பஸ்ஸில் போகணுன்னா லோக்கல் பஸ்ஸில் இதுதான் லோக்கல் பஸ்ஸு. இந்தியாவில் பிறந்த இது ஒரு அட்வான்டேஜ், நம்ம எங்கே போனாலும் நம்ம சமாளிச்சிடலாம். இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும், பட் இந்த ஊரில் தமிழர்கள் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம ஆஃப்ரிக்கா சீரீஸில் 3வது கண்ட்ரியில் இருக்கோம். செனகல்னு ஒரு நாட்டில் இருக்கோங்க. செனகலோட கேபிட்டல் டக்காரில் இருக்கோம். இந்த ஊர் பற்றி சொல்லணும்னா இந்த ஊரோட பாப்புலேஷன் வந்து 10,50,000 பேர் பக்கம் இருக்காங்க. ஆஃப்ரிக்காலேயே ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் சிட்டி டு லிவ்ங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இங்கே வந்து அதிகம் இந்த ஊரில். ஆனால் இந்த ஊர் வந்து ரொம்ப டெவலப்டான ஒரு டக்காரு. மற்ற இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரி கூடங்க. மற்ற கண்ட்ரி சைட்லலாம் வந்து இந்த பாலிடிக்ஸில் இந்த மிலிட்ரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய டைம் அந்த ஒரு இன்ஸ்டேபிலிட்டி மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஸ்டேபிளாக இவங்க வந்து க்ரோத்தில் போயிட்டுருக்காங்க. அதனால தான் இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். எக்கனாமி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டெவலப்டான கண்ட்ரி தாங்க ஆஃப்ரிக்காவில். இது வந்து ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்தது 1960 வரைக்குங்க. 1960 வரைக்கும் இது ஃப்ரெஞ்சு காலனி. அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு ஆஃப்ரிக்காவோட கேபிட்டலாகவும் இந்த டக்கார் தான் இருந்தது. இங்கே வந்து ஃபுலானி, செரர், மண்டிகோ, தியோலோ, அப்புறம் ஊலோஃப், இந்த இவங்க ஒரு 4-5 பேர் தான் இந்த எத்னிக் இந்த மைனாரிட்டி வந்து அவங்க தான். அதில் ஊலோஃப் தாங்க மெஜாரிட்டி. இங்கே பேசுகிற மொழியுமே வந்து ஊலோஃப் தான். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். நம்ம இப்போ இங்கே டக்காரில் ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்கோம். யோஃபோஃபோன்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்கோங்க. இங்கேருந்து டக்கார் பிளாட்டூ போகணும். அதுதான் டக்கார் பிளாட்டூ தான் சென்ட்ரல் ஏரியா மாதிரி. அந்த எம்பசி இல்லை அந்த ரிச்சான ஏரியா. நம்ம நாக்ஷாட்டில் ஒரு பக்கம் பார்த்துருப்போமே, நாக்ஷாட் நார்த்து வந்து எப்படி எம்பசி எல்லாமே இருந்து ஒரு ரிச்சான ஏரியா மாதிரி இருந்தது. அது மாதிரி இங்கே டக்கார் பிளாட்டூக்கு தாங்க நம்ம இப்போ போகணும். அதுக்கு தான் நான் வந்து டாக்ஸி எடுக்க போயிட்டுருக்கேன். நம்ம போயிட்டு சிம்மு வாங்கணும். ஏன்னா இந்த ஊரில் சிம்மு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியலங்க. எங்கள் ஹோஸ்ட்டுமே அதான் சொன்னாங்க, சிம்மு வாங்கிக்கோ அதான் பெஸ்ட்டு நாங்கள். அதனால் நம்ம போயிட்டு சிம்மு வாங்கிட்டு டாக்ஸி ஆப்பெலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படியே போகிற வழியில் இந்த இதை பற்றி சொல்கிறேன். இங்கே யூஸ் பண்ணுற கரன்சியுமே வந்து சேஃபாக, அதாவது அந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 கண்ட்ரி ஆஃப்ரிக்காவில் இந்த தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காசை கொண்டு போய் நம்ம 14 கண்ட்ரிலையுமே செலவு பண்ணிக்கலாம். மேலே வந்து மாரிட்டேனியா, கீழே கேம்பியா, பார்டர் கினியா பிசாவு எல்லாமே பார்டரிங் கண்ட்ரிஸ் தாங்க. நம்ம போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேர்டு டாக்ஸி எடுத்து சிட்டிக்கு போகணும். சிட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அங்கே இனிமேல் தாங்க வீட்டில் ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆஃபீஸர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அழகான பையன் அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ சிட்டி போகிறதுக்கு அந்த மேலே அந்த பிரிட்ஜு மேலே ஏறி தாங்க டாக்ஸி கண்டுபிடிக்கணும். அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த டாக்ஸி கண்டுபிடிக்கலாம், அந்த ஷேர்டு டாக்ஸி. பட் இங்கே வந்து அந்த ஷேர்டு டாக்ஸி மாதிரி இந்த மாரிட்டேனியாவில் இந்த மாதிரி எங்கள் ஷேர்டு டாக்ஸி வந்து காமன் இல்லைங்க. இந்த மாதிரி தனி டாக்ஸி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. தனி டாக்ஸி எடுத்தால் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. நம்ம யாங்கோன்னு ஒரு டாக்ஸி ஆப் இருக்குது. அது ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா நமக்கு லோக்கல் சிம் தேவை. லோக்கல் சிம்மு வாங்கிட்டு இனிமேல் அந்த யாங்கோ டாக்ஸி தாங்க போகணும். பட் இப்போதைக்கு நம்ம சிட்டி சென்டர் போகணும். அதுக்கு ஒரு வழி பார்க்கணும். எங்கள் முன்னாடி ஒரு 2 டாக்ஸி கேட்டேன், எல்லாம் 4000 சேஃபாக சொல்கிறாங்க. நான் எங்கள் ஹோஸ்ட்டை கேட்டேன், அங்கே மேலே போய் பார்த்தா ஒரு 1000 சேஃபாக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த 1000 சேஃபா அதான் ஒரு நார்மல் ப்ரைஸு. லோக்கல் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அந்த டக்கார் பிளாத்து போகிறக்கு 1000 சேஃபா. அதனால் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். முடியலங்க இங்கே நின்று பார்த்தாச்சு 10-15 நிமிஷம் ஒரு டாக்ஸி நிற்கல. அடுத்தது 2000 3000 கேட்குறாங்களோ கொடுத்துட்டு இந்த டக்கார் பிளாட்டு போயிடலான்னு இருக்கேன். நான் இவ்வளோ நேரம் இவங்க கூட தான் நின்றுருந்தேன். டாக்ஸி எதுவுமே நிற்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் 2000க்கு கேட்டு பார்ப்பேன். ஏதோ ஒன்று நின்றுதுன்னா அப்படியே போக வேண்டியதாங்க. 2000னா எவ்வளோ, ஒரு 250 300 பக்கம் வருங்க டாக்ஸி. நம்ம சிட்டி சென்டரு போகலாம். ஆனால் ஒரு டாக்ஸி கூட நிற்க மாட்டேங்குது. கம்முன்னு அங்கேயே நின்று ஏதோ ஒன்று பேசி முடிச்சுட்டு வந்துருக்கோம் போல். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நான் ஒரு லோக்கல் பஸ்லேயே ஏறிட்டேங்க. அதுதான் டக்கார் பிளாட்டு போகணுருக்காங்க. லோக்கல் பஸ் வந்து 600 சேஃபா பக்கம்னு சொன்னாங்க.
600 எனக்கு கரெக்டாக தெரில, பட் நான் ஏறிட்டேன். 600 தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் டிக்கெட் வாங்கணும், வாங்கிட்டு வரேன். ஸோ 600 இல்லைங்க, வெறும் 200 தான். அந்த டக்கார் பிளாட்டோ பஸ்ஸில் போகணுன்னா, லோக்கல் பஸ்ஸில், இதுதான் லோக்கல் பஸ்ஸு. நம்ம டாட்டா பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். 200 சேஃபாக. எனக்கு பக்கத்தில் இருக்கவர் தான் ஹெல்ப் பண்ணார். நம்ம அங்கே சிட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. பஸ்ஸு நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த நடுவில் இந்த மாதிரி உட்காந்துட்டு நிறைய அப்படியே போகலாம். ஒரு லோக்கல் டக்கார் பஸ் ஜர்னி. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம வந்து அந்த மினி வேனு இறங்கியாச்சு. நம்ம அப்படியே மேலே போனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வரும். இது கீழே இறங்கினால நானும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேங்க. இங்கேருந்து நடந்து போனால் ஒரு 1.25 கிலோமீட்டர் பக்கம் வரும். பட் நம்ம நடந்தே போயிடலாம், நமக்கு ஒரு வேலையும் இல்லை. டூரிஸ்ட்டு தானே, அப்படியே போகலாம் வாங்க. இந்த 2 அண்ணா தான் எனக்கு வழி காமிக்கிறேன்ட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் யாருக்குமே இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குதுங்க. எனக்கும் ஃப்ரெஞ்சு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஓரளவுக்கு இங்கே மாரிட்டேனியா மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாமே நல்லா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே கொஞ்சம் இதில் நடந்து போகலாம். பாருங்கள், ஆஃப்ரிக்காவில் Volkswagen இருக்குது. அங்கே அத்தாச்சோட பில்டிங் ஒன்று இருக்குது. நம்ம அது என்னென்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம். எல்லாமே டெவலப்டாக தாங்க இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து இந்த ஒரு கிராண்ட் தேட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி வந்து ஏதோ ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. நம்ம போகலாம். இங்கே மிலிட்ரி செக் போஸ்ட் அதை ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் இதை எடுக்கலாமான்னு தெரில. பட் வாங்க, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதிலே ஒரு 1.25 கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்குங்க. டக்காரோட டிராஃபிக்கை பாருங்களேன். நான் அந்த வீடியோ போடுறேன், ஃபோனில் ஜூம் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் இருக்குங்க டிராஃபிக்கு. இந்த அளவுக்கு டிராஃபிக்கு ஆஃப்ரிக்காவில். ஸோ இதாங்க ஏதோ ஒரு மார்க்கெட் வீதி போல் நம்ம அங்கே வந்திருக்கோம். சுற்றியுமே வந்து துணி கடை, இந்த மரக்கடை, அந்த மாதிரி தாங்க இருக்குது. எலக்ட்ரானிக்கல்ஸு எல்லாமே இருக்குது இங்கே. ஈரோடு இந்த மணிக்கூண்டு வீதி மாதிரி இருக்குது. இந்த மார்க்கெட் வீதியெலாம் இப்படி தான் ஈரோட்டில் அந்த மாதிரியே தாங்க இருக்குது. இந்த ஜவுளி கடை, எலக்ட்ரானிக்ஸ். நான் இங்கே வர வழியில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். கோஹினூர் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு இருந்தது. தெரிஞ்சு இவரும் இந்தியன் தான் நினைக்கிறேன். பார்த்தா அந்த ஏதோ நம்ம ராஜஸ்தான் சைட்லாம் அந்த கயிறு கட்டுவாங்களே, அந்த மாதிரி கட்டியிருக்காரு. நான் படுக்க அப்படியே பேக்காக மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். எந்த கார் கொண்டாந்து இடிப்பாங்கன்னு தெரில. நம்ம ஊரோட டிராஃபிக் இங்கே ரொம்ப மோசம். ஸோ இதாங்க நம்ம வர வேண்டிய அந்த மார்க்கெட் ஏரியா. நம்ம மெயின் ஏரியாக்கே வந்துட்டோம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. பட் இந்த மார்க்கெட் ஏரியா நல்லா இருக்குது. எல்லாம் இந்த மாதிரி துணி தான் போட்டு விற்றுட்ருக்காங்க. இதான் இந்த மார்ச்சே சந்தாக்கா நம்ம வர வேண்டியது. ஆஃப்ரிக்காவில் இருக்க லோக்கல் மார்க்கெட் இப்படி தாங்க இருக்கும். இதை விட இன்னொரு மார்ச்சே கெரமெலோ ஏதோ ஒன்று இருக்குங்க. அதுதான் மெயினான ஏரியா. ஷாப்பிங்க்கெலாம் அங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த சொவினியர் வாங்குறது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம அங்கே போகலாம் இப்போ. ஸோ இந்த ஏரியாவில் பார்க்குற நிறையா கடையை வந்து லெபனான் பீப்புளோட தாங்க இருக்குது. இந்த ஷவர்மா, இந்த ஊரில் வந்து லெபனான் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகம். அவங்க எல்லாமே இந்த 1990 அப்போ பிஸ்னஸ்க்காக இந்த சைடு வந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் வியட்நாம் கம்யூனிட்டியுமே இங்கே கொஞ்சம் அதிகங்க. இவங்களாம் பார்த்தா லெபனான் தாங்க. அதே மாதிரி இங்கே வியட்நாமும் வந்து இந்த 1990 இந்த யூஎன்ஹெச் அந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊரில். அதுக்காக இங்கே வந்து வியட்நாம்லேருந்து நிறைய பேர் இங்கே ஃபார்மிங்காக வந்திருக்காங்க. இங்கே வியட்நாம் கம்யூனிட்டி இருக்குது, லெபனான் கம்யூனிட்டி இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியன் கம்யூனிட்டியுமே இங்கே நிறையா பேர் இருக்காங்க.
நம்ம இது வரைக்கும் பெருசாக இந்தியன்ஸ் யாரும் பார்க்கல. இதாங்க அந்த மெயினான ஏரியா, அந்த டக்கார் பிளாட்டூ. இங்கே தான் சுற்றி எம்பசி தான் இருக்கும். கனடா எம்பசி, இந்தியன் எம்பசி, ஸ்பெயினோட எம்பசி எல்லாமே இங்கே பக்கம் தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு. நம்ம முதல்ல நான் இங்கே வந்ததே வந்து சிம்மு வாங்குறதுக்காக தான் வந்தேன். நம்ம அடுத்தது சிம் கடையை கண்டுபிடிக்கலாங்க. இந்த ஊர் வந்து 95% வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, மேரா ஜீசஸ் சேவோர்னு இருக்குப்பாங்க. இங்கே வந்து மீதி 5% வந்து இந்த கிறிஸ்டின்னு, அதுக்கப்புறம் இந்த அனிமிசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இது நான் செயின்ட் லூயிஸ் வீடியோலேயே சொல்லிட்டேன். பட் திரும்ப இப்போ டக்கார் கேபிட்டலில் இருக்கனால திரும்ப ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆரஞ்சு பொட்டிக். நம்ம இந்த ஆரஞ்சு கடை தான் வாங்கணும். அது ஆரஞ்சு சிம்மு தான் நம்ம வாங்கணும். நம்ம கொஞ்சம் தூரம் அது வரைக்கும் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம் வாங்கிக்கலாங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் நிறைய மிலிட்ரி இது போலீஸ் செக் பாயிண்ட் பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இங்கே இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் எங்கேயோ அங்கே இருக்குது. நம்ம ஊர் எம்பசி இங்கே தாங்க இருக்குது, இந்தியன் எம்பசி ஆஃப் இந்தியா டக்கார். ஸோ இப்போ தாங்க நம்ம எம்பசி உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். உள்ளே போகணுன்னா அப்பாயின்மெண்ட் வேணுமாம்மா. ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டேங்க. வாங்க நம்ம திரும்ப அப்படியே மெயின் சென்டர் போயிட்டு சிம்மு வாங்கிட்டு சாப்பிட்டு இந்த ஊரோட அந்த கெரமல் மார்க்கெட் ஏதோ சொன்னோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாம். வாங்க போகலாம். இந்த ஏரியா சுற்றி தாங்க ஃபுல்லாக இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் இதுவும் இருக்காமா, இன்டர்னல் மினிஸ்ட்ரி. ஏ தேர் சூரத் சவா ஏ ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில. எனக்கு நேரம் ஆச்சுங்கன்னா நான் கிளம்புறேன். சரி வாங்க நம்ம போகலாம். இதோட உங்களுக்கு அங்கே பின்னாடி ஒன்று காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரசிடென்ட் பேலஸு. இங்கே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. யாருமே வீடியோலாம் எடுத்து அப்படியே கையில் தான் அப்படி காமிச்சாங்க. நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அப்படியே போகலாம். இந்த ஏரியா வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் சிட்டிஸுங்க, எக்ஸ்பென்சிவ் ஏரியா. நான் வந்து மாரிட்டேனியாவில் இருக்கும்போது மாரிட்டேனியாவில் நாக்ஷாட்டை பார்த்தனையும் ஒரு ஆச்சரியப்பட்டேன். ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கான்னு. நாக்ஷாட்லேருந்து நோவாதீப்பு போனேன். நோவாதீப்பில் ஒன்றுமே இல்லை. திரும்ப நாக்ஷாட் வந்தேன். ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். மாரிட்டேனியா விட்டுட்டு டக்கார் வரேன். மாரிட்டேனியாவில் என்ன இருந்ததுன்னு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். இந்த நாக்ஷாட்டில் சொல்லப்போனால் இந்த ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ் அது தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தா ஏதோ வேறு லெவலில் டெவலப்டான ஏரியாவாக இருக்குங்க. அப்படியே ஒரு செம்ம சேஞ்ச். இத்தனைக்கும் பார்டர் நெய்பரிங் கண்ட்ரிஸு தான். நாக்ஷாட்டுக்கும் இந்த டக்காருக்கும் கம்பேர் பண்ணால் நாக்ஷாட்லாம் ஒரு இது கூட வராது. அதே மாதிரி இங்கே பீப்புள்ஸுமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்தால் அவங்களுக்கு ஃபோட்டோவில் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யாருமே கத்த மாட்டேங்கிறாங்க. அவங்க கையை வச்ச மூஞ்சி மட்டும்தான் மறைச்சிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி வீடியோ எடுக்காதன்னெலாம் பெருசாக சொல்கிறது இல்லை. வீடியோ எடுக்காதன்னு சொல்கிற ஏரியாலாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்ஸை மட்டும்தான். இது வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்க ஒரு ரூல்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயுமே வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் மேக்ஸிமம் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. இங்கே எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து முதல்ல வந்து பீப்புள்ஸ் தான். எல்லாமே ஓரளவுக்கு செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதே நமக்கு போதும். ஒரு கண்ட்ரி வந்தால் நமக்கு அதான் தேவை. இந்த ஸ்கூல் பாருங்கள், இது லெபனான் கம்யூனிட்டிக்கான ஸ்கூலு. இங்கே படிக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாமே லெபனான் மக்கள் தாங்க. அவங்களுக்காகவே கட்டின ஸ்கூலு. ஓ லெபனான், ஃப்ரம் லெபனான். ஹலோ Satish. Turkish. Turkey. No. India. Yeah. You Lebanon? Yes. Satish. This is a vlog. Yeah, for vlog. You have a YouTube. Yeah, I have. What is your YouTube? It's Tamil Payanangal. I don't understand. Yeah, it's like Indian language. Wait. Dans le vlog. Regarde, imagine c'est un athlète, il sait. Même toi, il a... Lynn, tu vas passer dans un vlog, hein? Yeah. Traveling Africa. Yeah, this one. Yeah. Get your look. Okay, brother. See you. Bye. Thank you. Bye. Okay. ஸோ இவங்க எல்லாமே சொன்ன மாதிரி தாங்க, லெபனான் கம்யூனிட்டி தான். எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் அப்படியே போகலாம்.
ஆமாம் சிம்மு வாங்கணும்னு சொன்னேனே, அந்த சிம்மு கடை எங்கே போச்சு? கேன் பை சிம், மொபைல் சிம் கார்டு. ஹவு மச்? ஸோ சிம் கார்டு ஒன்று வாங்கியாச்சுங்க. சிம் கார்டு வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சு. செம கூட்டம். இசிம் வந்து 2000 செஃபா சொன்னாங்க. 2000னா 270 என்னமோங்க. வெறும் நார்மல் ஃபிசிக்கல் சிம் கார்டு வாங்கினோம்னா வெறும் 500 செஃபா தான். 68 ரூபா பக்கம் தான் வந்தது. அதனால் நான் நார்மல் இதே வாங்கிட்டேன். எதுக்கு வேஸ்ட்டாக 200 வேஸ்ட் பண்ணணுன்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே ரெஸ்டாரண்ட்டு சைடு போகலாம். இப்போ ஏதோ சாப்பிட்ணும், மணி 2ஆகுது. இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தாங்க சாப்பிட்லான்னு இந்த செஸ் லவுச்சான்னு ஒரு கடை இருக்குது. இங்கே தான் நான் வந்திருக்கேன். இது நான் ஆன்லைனில் நான் பார்த்தேங்க. ஒரு நல்ல ரிவ்யூ இருந்தது, ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு போட்டிருந்தாங்க. சரி அதான் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். கம்மிங். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதாக மெனு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. மெசேஜ் Cibu apa? Suna poi chicken. Non, c'est avec viande et chicken. Chicken. Tous les deux, mélange. Il y a viande, il y a poulet. Poulet. Tous les deux mélangés. Ok, poulet. Non, avec viande et avec poulet. Un peu de morceaux de poulet seulement, avec viande. Je ne comprends pas français. Yeah, meat. Or chicken. Chicken. Non, c'est tout mélangé dedans. Viande, juste un peu de morceaux de viande. For the chipun, Chicken avec. chicken is. Non, c'est avec... ஸோ நான் அந்த பேர் தெரியாத ஒன்று, அது பேர் தெரியும் பட் சொல்ல தெரியல எனக்கு. சியும்பானு ஏதோ ஒன்றுங்க, அதான் வாங்கியிருந்தேன். சிக்கனும் மீட்டும் மிக்ஸ் பண்ணி. எனக்கு ஆக்சுவலாக இங்கே பேசுனது எதுவுமே புரியல. மிக்ஸுனாங்க. சரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டேன். இதில் மிக்ஸு தான் எடுத்துகிட்டு வரவங்க போல். விலை கொஞ்சம் அதிகம் தாங்க. 4500 5000 வந்தது. பட் ஓகே, டக்காரில் ஒரு நார்மல் ரேட்டு தாங்க. இதை சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சேலடு மாதிரி கொண்டாந்து தந்துருக்காங்க. பட் லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே செம கஷ்டமாக இருக்குங்க. நான் கடை வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன், ரொம்ப ஃபேமஸான கடை தான். அதனால் இதை தேடி புக் மார்க் பண்ணி நான் இதை தேடி நடந்து வந்தேன். நம்ம சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கெல்லாம் வெளியில் அந்த சைடு ஃபுல்லாகவே செம கூட்டம், எல்லா சீட்டும் ஆக்குப்பைடு. அதனால தான் இங்கே கடைசி ஒரு ரூம் இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்கேங்க. வரட்டும், சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டு. ஸோ இதுதாங்க நான் வாங்கின சாப்பாடு. இவங்களோட நேஷ்னல் டிஷ்ஷு. ஏன்னா இத்தாச்சோடு இருக்குதுங்க. ஒரே ஆள் நான் சாப்பிட்டேன்னா நைட்டு வரைக்கும் எனக்கு பசியாது போலையே. சாப்பிட்லாம். இதுதான் சிக்கனு, மீட்டு, கேரட்டு, அப்புறம் என்ன கார்னு, அப்புறம் இந்த பச்சை பட்டாணி, கொஞ்சம் கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, முட்டை இத்தனையும் போட்டிருக்கிறாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது வந்து எல்லாருமே இதான் சாப்பிட்றாங்க. அங்கே சாப்பிட்றீங்க, இவரும் அதான் சாப்பிட்ருக்காரு. ஸோ நம்ம சாப்பிட்லாம். கடைசியாக சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. செம்ம பெரிய குவான்டிட்டி. ஒன்று வாங்கினாலே 2 பேர் சாப்பிட்லாம் போல். இத்தாச்சோட பிளேட்டுங்க. சீசன் முடியல, என் வயிறு செம்ம ஃபுல்லு. நம்ம பில் பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். சாப்பாடு 10 out of 10. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நம்ம ஊர் பிரியாணி மாதிரியாக தாங்க இருக்குது டேஸ்ட்டு. பிரியாணி மாதிரியே தான் HSL. ஸோ அப்படியே கிளம்பலாம். ஸோ சாப்பிட்டாச்சு, பில்லும் பே பண்ணியாச்சு. 658 ரூபாங்க நம்ம ஊர் காசுக்கு. சாப்பாடு சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது. குவான்டிட்டி செம்ம பெருசு. 2 பேர் வந்தால் யாராவது ஒருத்தர் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் போல். அத்தாச்சோடு இருந்ததுங்க. வாங்க இப்போ நம்ம அப்படியே திரும்ப நடக்கலாம். அப்படியே நம்ம இந்த சைடு போனால் அந்த மார்ச்சே கேரமல்னு ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம அங்கே போகலாம். இப்போ அங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பெல்ட்டு, பர்ஸு அதான் போட்டு விற்றுட்ருக்காங்க. இந்த சைடு வந்தால் துணி இருக்குது. அந்த சைடு கொஞ்சம் பர்ஃப்யூம் பார்த்தேன். நான் இதான் பார்க்கலான்னு வந்தேன். இங்கே இருக்குது. இப்போ ரோடு கிராஸ் பண்ணணும். நம்ம இந்தியாவில் இருந்துட்டு வந்தால் எல்லா பக்கமும் நமக்கு ஈஸி தான். நம்ம எப்படி இந்தியாவில் ரோடு கிராஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் பண்ணலாம். இந்தியாவில் பிறந்த இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம எங்கே போனாலும் நம்ம சமாளிச்சிடலாம். டிரைவிங் நம்ம ஊரில் கார் ஓட்டினோம்னா போதும். மற்ற எந்த கண்ட்ரி போனாலும் கார் ஓட்டிக்கலாம்.
நம்ம ஊரில் ரோடு கிராஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், வேறு எந்த கண்ட்ரி போனாலும் ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா போதும், வேறு எந்த கண்ட்ரி போனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2024 நியூ இயருக்கு இப்போவே ரெடி ஆகுறாங்க. இதுதாங்க இந்த செனகலோட கொடி. நடுவில் ஸ்டார் இல்லைன்னா அது வந்து மாலியோட இது. மாலிக்கும் செனகலுக்கும் இருக்க அந்த கொடி வித்தியாசம்னா செனகலில் ஸ்டார் இருக்கும், மாலியில் ஸ்டார் இருக்காது. ரெண்டுமே நெய்பரிங் தாங்க. இது பிரிட்ஜ் பேங்க்கு, இதுவுமே வந்து ஏதோ சிட்டி பேங்க்கு, இது வந்து ஏதோ ஆஃப்ரிக்கன் யூனியன் பேங்க்கு மாதிரி போல். நீங்கள் யாராச்சும் எதிர்பார்த்துருப்பீங்க ஆஃப்ரிக்கா இந்த அளவுக்கு டெவலப்டாக இருக்கும்னு. நான் சீரியஸாக ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது. நான் நினச்சதை விடவே இது ரொம்ப டெவலப்டாக தாங்க இருக்குது. முக்கால்வாசி இடம் இந்த மாதிரி க்ளீனாக தான் இருக்குது. நம்ம ஆஃப்ரிக்காவில் பற்றி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே என்ன வரும், எல்லாமே குப்பையாக இருக்கும், இதாக இருக்கும்னு. ஆக்சுவலாக குப்பை இருக்குது, பட்டு நம்ம ஆன்லைனில் பார்க்குற அளவுக்கு எங்கேயுமே இல்லைங்க. அந்த செயின்ட் லூயிஸில் அந்த பீச்சில் நான் பார்த்தேன், அப்புறம் மாரிட்டேனியாவில் அதிகமாக பார்த்தேன் குப்பை இருக்கிறது. பட் இந்த மாதிரி பெரிய சிட்டியில் அதிகமாக குப்பைலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. குப்பை தொட்டி இருக்குது, எல்லாம் குப்பை தொட்டியில் தான் குப்பை போடுறாங்க. ஸோ இதுதாங்க இந்த மார்ச்சே கெரமல், அதோட என்ட்ரன்ஸு. கூட்டம் எதுவுமே இல்லைங்க, பட் நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்குன்னா அந்த ஆர்ட்ஸ் அதை சொல்கிறேன். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சு சிம் கடைக்கு போகணுங்க. 1 மணி நேரத்தில் சிம் ஆக்டிவேட் ஆகுனாங்க. 1.5 மணி நேரம் ஆகுது, சிம் ஒன்றும் ஆக்டிவேட் ஆகல. அதில் நம்ம போய் கேட்கணும். நம்ம இங்கே தாங்க அந்த 1000 ரூபா சீரீஸ் நான் ஒன்று எடுப்பேன் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நான் இந்த சைடு இந்த ஏரியாக்குள்ளே தான் நான் சுற்றி எடுப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சொவினியர், இந்த ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த மார்ச்சே கெரமல். எனக்கு அது கெரமெல்னா இல்லை கிரெமேலான்னு எனக்கு வாயில் வரல, பட் நான் அதை கேரமல்னு நான் வச்சுக்கலான் இருக்கேங்க. ஈஸியாக இருக்குது. மார்ச்சே கேரமல்னா சொவினியர்ஸ் வாங்கணுன்னா இந்த சைடு வரலாம். எல்லாமே செனகலோட ஆர்ட்ஸ். அண்ட் நம்ம இது இருக்குது பாருங்கள், அது என்ன அந்த லைட்டு மறந்து போச்சே தெரில, அது பேர் மறந்து போச்சு. அதுக்குள்ளே பெட்ரோமேக்ஸ் லைட்டா அது. இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கெர்மல் இந்த அந்த இது மார்ச்சே கெர்மல். ஸோ வாங்க, நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாம். நம்ம காலையில் ஆரம்பித்த மணி இப்போ சாயந்தரம் 5 மணி ஆகுது. இந்த சிம்மு வாங்கியாச்சுங்க. சிம்மு வந்து ரீசார்ஜ் பண்ணேன் 680 ரூபாங்க 10 ஜிபிக்கு. அப்புறம் 3 மணி நேரம் கால் டைமு, 10 ஜிபி இன்டர்நெட்டு எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம கொஞ்சம் அந்த கடைசி வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து நான் டாக்ஸி பிடிச்சிக்கலான் இருக்கேங்க. போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு டே செனகல் நல்லா தான் இருக்குது. ஊர் எக்ஸ்பென்சிவான ஊர் தான் ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும். திரும்ப இந்த மார்க்கெட் வழியாகவே நடக்கலாங்க. நடந்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிக்கலாம். ரொம்ப அந்த டிராஃபிக் மட்டும் இந்த ஊரில் நைட்டு மட்டும்தான் குறையும் போலங்க. நைட்டுமே டவுட்டு தான் டிராஃபிக் குறையுமான்னு கேட்டால். அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. நான் காலையில் வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டேன்.
ஸோ இப்போ தாங்க இந்த ஊரில் ஒரு தமிழ்காரரை பார்த்தேன், மயிலாடுதுறையிலேருந்து ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட நம்பர் வாங்கியிருக்கேன், நம்ம மீட் பண்ணலாம். அவருக்கு வந்து ஆஃபீஸ் போகிறக்கு டைம் ஆயிடுச்சாம்மா, அவர் கம்பெனிக்கு போயிட்டுருக்காரு. இங்கே வந்து இந்த ஊரில் தமிழ் சங்கம் இருக்குங்களாம்மா, 72 பேர் பக்கம் இருக்காங்களாம்மா தமிழர்கள் இங்கே. அதான் அவர்கிட்ட நம்பர் வாங்கியிருக்கேன். அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும், பட் இந்த ஊரில் தமிழர்கள் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இது தமிழ் பார்த்துருக்கோம். சரி, நம்ம அவர் பார்க்கலாம். அவர் ஆஃபீஸுக்கு போகிறனால லேட்டாச்சு. அவரோட வீடும் இங்கே தான் இருக்காம்மா, ஒரு நாள் கூப்பிட்டுருக்காரு, பார்க்கலாம். அவர் இங்கே இன்னொரு கோஹின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நம்ம மதியானம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அது இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு சீரியஸாக செம ஆச்சரியமாக இருக்குது, தமிழ் ஆளை பார்த்தனையும். நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அவரை. ஸோ என்னங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? அதுதான் நான் இப்போ தான் என்னோடய வீட்டுக்கு போகிறக்கு டாக்ஸி போட்டு அப்படியே ரோட்டில் உட்காந்துட்ருக்கேன். டாக்ஸி வரக்கு இன்னும் ஒரு 6 நிமிஷம் பக்கம் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். டக்காரில் ஃபஸ்ட்டு நாள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது. நம்ம பண்ணது காலையிலேருந்து அந்த லோக்கல் மார்க்கெட் போயிருப்போம், லோக்கல் பஸ்ஸில் ஏறி இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சிம்மு வாங்கிட்டு லோக்கல் சாப்பாடும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம டக்காரில் இன்னொரு 4 நாளைக்கு இருக்க போகிறோங்க. நாளைக்கும் நம்ம திரும்ப டக்காரில் இருக்க ஏதோ ஒரு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் என்கோரே ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது, நம்ம அதெல்லாம் போவோம். ஸோ என்னோடய டாக்ஸி வரக்கு நான் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அந்த யாங்கோங்கிற ஆப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அரைவிங் இன் 4 minutes. அவர் அங்கேருந்து இங்கே வரணும். நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன், பஸ் எதுவுமே கிடைக்கல. மணி 5:30. நான் 5 மணிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் டாக்ஸி போட்டிருக்கேன். பஸ்ஸுனா 200ஓடு முடிஞ்சிருக்கும். இப்போ டாக்ஸி வந்து 1400லேருந்து 1700 பக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு தெரிலங்க, பார்க்கலாம். டாக்ஸி வரட்டும், டாக்ஸியில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ முடிக்கலாங்க. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி ஹைவேல நடந்து போயிட்டுருக்கேன். இது நடக்கலாமா இல்லையானே தெரிலங்க. தெரில என்னென்ன, பட் டாக்ஸி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, வேறு வழி இல்லை. அதனால தான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி லோக்கல் டாக்ஸி கேட்டால் 2500 சொல்கிறாங்க. 2500லாம் ரொம்பவே அதிகங்க. 5 கிலோமீட்டருக்கு 2500 ரொம்ப அதிகம். அதனால தான் நடந்து போயிட்டுருக்கேன். பார்க்கலாம், ஆனால் இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைடு ரோடை கிராஸ் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அந்த ஓரமாக அப்படியே நடக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. போலீஸ் வந்து பிடிக்காமல் இருந்தால் சரி, நம்மளை அது வரைக்கும் அப்படியே ஓரமாக எங்கேயாச்சும் நடக்கலாம். ஸோ இப்போ ஒரு லோக்கல் பைக் டாக்ஸி மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது, அதில் ஏறிட்டேங்க. 1500 கேட்டாங்க, அதிகம் தான், பட் வேறு வழி இல்லை. இதில் நடக்க முடியாது, அதனால் ஏறிட்டேன். அதே மாதிரி 6 கிலோமீட்டர் நடக்கணும், அதுக்கு பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இவர் டாக்ஸியே இல்லைங்க, சும்மா போகிற வழியில் யார் வேணாலும் காரை நிறுத்தி அப்படியே கேட்குறாங்க. போகிற வழியில் அந்த சுங்கா படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இவங்களாம் வந்து அந்த ஜுங்கா படம் மாதிரிங்க, அந்த யோகி பாபுலு அந்த இவங்களாம் கொலை செய்ய போவாங்களே, இப்போ போகிற வழியில் கார் சும்மா போகுதுன்னு டிக்கெட் வாங்கிட்டு நிறைய பேர் ஏற்றிட்டு போவாங்களே, அந்த மாதிரி இவருன்னு மட்டும் இல்லை, நிறையா காரு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இங்கே. அவங்களுக்கும் ஒரு பெட்ரோல் காசு கொஞ்சம் ஆச்சுல, அந்த மாதிரி. ஆனால் செம்ம டிராஃபிக் இந்த இடம் ஃபுல்லாக. டக்கார் ஏரியா செம்ம டிராஃபிக்குங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி பஸ்ஸில் வந்துருந்தால் 200ஓட முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 1500 பே பண்ணணும். 1500 கொஞ்சம் அதிகம் தாங்க, பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.